Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ரூபாய் 46 உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ரூபாய் 46 உயர்ந்திருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில மாற்றம் எதுவும் இருக்கா? முழு தகவலையும் சொல்லுங்க. தொடர்ந்து ஏறுமுகத்துல தற்போது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை என்பது தொடர்ச்சியா உயர்ந்து வருவது ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் டீ கடை உரிமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை இந்த மாதம் ரூபாய் 45 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் திணறி வரக்கூடிய நிலையில் இத்தகைய விலையேற்றம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் டீ கடை உரிமையாளர்கள் சந்திப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சர்வதேச எண்ணெயில தொடர்ந்து கச்சா எண்ணெயுடைய விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றுடைய விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக மாற்றம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 46 காசுகள் உயர்ந்து 3283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதே போல் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில எந்தவித மாற்றமும் இல்லாமல் 920 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுவதை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக், அதாவது வீட்டு உபயோக சிலிண்டர் 5 கிலோ கொண்ட அந்த சோட்டு சிலிண்டருடைய விலையிலையும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 344 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் கமர்ஷியல் சிலிண்டர் 47.5 கிலோ எடை கொண்ட பெரிய அளவிலான வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய விலையில 114 ரூபாய் விலை என்பது உயர்த்தப்பட்டு 8203 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த விலையேற்றம் என்பது மக்களை பாதிக்கப்பட்டதை போய் தற்போது பெருவாரியான வணிக நிறுவனங்கள், குறிப்பாக தேநீர் கடைகள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களை வெகுவாரியாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. இதே போல் பெட்ரோல், டீசல் விலையை பொறுத்த மட்டும் சென்னையில இன்றைய தினம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 11 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 87 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 10 பைசா உயர்ந்து 99 ரூபாய் 65 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கணிசமாக பெட்ரோல், டீசல் விலையும் தினசரி பைசா என்ற அளவுல உயர்த்தப்பட்டு தற்போது பெருவாரியாக பெட்ரோல், டீசல் விலையும் உயர்ந்து வருவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த எரிபொருளுடைய விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் விலையேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக லாரி வாடகையில தொடர்ந்து இந்த பொருட்களை எடுத்து வரக்கூடிய காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களுடைய விலையும் கணிசமாக உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த எரிபொருட்களுடைய விலையை சீராக வைப்பவும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது மக்களிடையேவும் வணிக கடைகள் மீதும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.